அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் நம்பர் சீரியஸ் 4 ரைட்டா. ஆல்ரெடி 3 டெஸ்ட்டு போட்டாச்சு, இன்றைக்கி 4வது டெஸ்ட் ரைட்டா. ரைட், நான் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினு, ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் இருக்குது சரியா. ஒரு ரெக்டாங்குலர், அதாவது செவ்வக பேப்பர் இருக்குது. இந்த செவ்வக பேப்பரோட பிரெத்து, அதாவது வித்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வித்துனா இதுதான் சரியா, அகலம் இது 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இந்த ரெக்டாங்குலர் பேப்பரை சுருட்டி ஒரு சிலிண்டராக மாற்றுறாங்க சரியா. இப்படி ஒரு சிலிண்டராக மாற்றியாச்சு. சுருட்டி ஒரு சிலிண்டராக மாற்றிருக்காங்க ரைட்டா. சிலிண்டராக மாற்றினது அதோட ரேடியஸ் என்ன கிடச்சிருக்கு, 20 சென்டிமீட்டர் கிடச்சிட்டு ரைட்டா. அதோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும், அதே 14 தான் இருக்கும் இல்லையா. இதை தான் அப்படி சுருட்டி கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஹைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த சிலிண்டரோட ஹைட்டு வந்து 14 சென்டிமீட்டர் ரைட். இப்போது அதோட சிலிண்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட். பைக்கு பதிலாக 22/7. ரேடியஸ் எவ்வளவு, 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ 20 × 20 ஹைட்டு வந்து எவ்வளவு, 14 ரைட்டா. ஸோ 14 7 7 7 7 14 ரைட்டா. 20 × 20 400 400 × 22 × 2 எவ்வளோ இருக்கும், 44 ரைட்டா. பாருங்க, 400 × 44 இது பேருக்கு என்ன வரும், 44 × 4 4 16 மீதி 1 4 16 17 2 0 2 0 0 ரைட்டா. அப்போது 17,600 தான் அந்த சிலிண்டரோட வால்யூம் ரைட்டா. ரைட், ஆப்ஷன் ஏ ரைட்டா. ஏ கொடுக்காமல் இருக்குது, ஆப்ஷன் ஏ சரியா. இங்கே பாருங்கள், இது 17,600 ஆப்ஷன் பிலையும் இருக்குது. பட் இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா க்யூபு ரைட்டா. வால்யூம்னு என்னது நமக்கு க்யூப்பில் வரும், சென்டிமீட்டர் க்யூப். ஸோ ஆப்ஷன் ஏ. பி போட்டால் தப்பாயிடும் ரைட்டுங்களா, அதை நல்லா கவனிச்சுக்கணும் ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை 35 கழிச்சிட்டோம்னா அது அந்த நம்பரோட 80% மாறிடுது ரைட்டா. சரி, இப்போ இது எப்படி, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அதில் 4/5 எவ்வளோ இருக்குன்னு கேட்டுருங்க. 5ல் 4 மடங்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்டுருங்க ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், 80%. 80% எப்படி போடலாம், 80/100 அடித்தா 4/5 ரைட்டா. ரைட், இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா இதை கழிச்சா 35 கழிச்சோம்னா 80% மாறுது ரைட்டா. அப்போது இதுதான் ஒரிஜினல். இதில் கழிங்க, 4 கழிச்சு 5ல் 4 கழிச்சு எவ்வளவு, 1 ரைட்டா. அப்போது இந்த 1 தான் எவ்வளவு, 35 ரைட்டா. 5ங்கிறது ஒரிஜினல். அப்போ 5 வந்து எவ்வளவு, 1 35னா 5 எவ்வளோ ஆகும், 35 × 5 5 25 மீது 2 3 15 14 17 175. அப்போ அந்த நம்பர் வந்து 175. இதில் 5ல் 4 மடங்கு கேட்டிருக்காங்க. அதாவது 4/5 ஆஃப் இந்த நம்பர் 175. 1 5 5 25 மீது 2 5 25 சாரி 1 5 3 15 மீது 2 5 25. ஸோ 35 × 4 எவ்வளோ இருக்கும், 35 × 4 5 20 மீது 2 3 12 14. ஸோ ஆப்ஷன் சி ரைட். அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இது 2 டைம்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி, இந்த கணக்கு பாருங்கள். 2 எண்களின் மீசிம மற்றும் மீப்பேவின் பெருக்கல் பலன் 24. அந்த இரு எண்களின் வித்தியாசம் 2 எனில் அந்த எண்கள் முறையே என்ன ரைட்டா. ரைட், இந்த மாதிரி கேட்டாச்சு என்ன செய்யணும்னா a + b² = a - b² + 4ab ரைட்டா. சரி, இப்போ a + b² நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு a² + b² + 2ab தான் வரும். பட் நம்ம இப்படி போட்டிருக்கோம். சரி, இதை சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா a - b² என்ன ஆகும், a² + b² - 2ab ஓகேவா. அப்போ இந்த ப்ளஸ் 4ab இது சால்வ் பண்ண ஆகும். என்ன ஆகும், a² + b²
4ab 2ab போச்சுன்னா ப்ளஸ் 2ab ரைட்டா. இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, இந்த இது கிடச்சிட்டா a + b ஹோல் ஸ்கொயரோடது கிடச்சிட்டு சரியா. ஸோ அதனால் நம்ம a + b ஹோல் ஸ்கொயரை நம்ம இப்படியும் எழுதலாம் ரைட். இப்போ அப்ளை பண்ணுங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 2 சரியா. சரி, அப்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து இதுக்கு பதிலாக நம்ம 2 போட்டுக்கலாம். அப்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 பெருக்கல் பலன் எவ்வளவு, 2 மீசியம் மற்றும் இப்போ பெருக்கல் பலன் 24. ஸோ 4 இன்ட்டு ஏபி தான் பெருக்கல்ல இருக்கா. ஸோ அப்போ 24 போட்டுக்கலாம் ரைட். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 24 × 4 96. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ a + b ஈக்குவல் டு √100. இப்போ a + b ஈக்குவல் டு 10 ரைட்டா ரைட். இப்போது நம்ம 10 வரக்கூடிய 2 நம்பர் என்ன இருக்குது, இது 2 4 6 வரும் கூட்டினா, இங்கே 6 4 கூட்டினா 10 வரும் ரைட்டா. ஸோ a வந்து 6 b வந்து 4 ரைட்டா. ஸோ 6 + 4 10 இருந்தது சாட்டிஸ்ஃபைக்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ரைட்டா ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள், எக்ஸின் x% என்பது 25 எனில் எக்ஸ் எவ்வளவு. அதாவது அப்படியே அதை எழுதிங்க, எக்ஸின் x% என்பது 25 அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி, இது எப்படி எழுதலாம், எக்ஸு இன்ட்டு எக்ஸு இந்த பர்சன்டேஜ் பதிலாக 1/100 போடுவோம் சரியா. பர்சன்டேஜ்னால் 1/100 அர்த்தம் ஓகேவா. எழுதி x/100 போட்டுக்கலாம். நம்ம இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் இப்படி போட்டிருக்கேன் ஈக்குவல் டு 25. சரி, அப்போது x² இன்ட்டு 1/100 ஈக்குவல் டு 25. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 1/100 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 25 × 100. ஸோ x² இஸ் ஈக்குவல் டு 2500 சரியா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு √2500. அப்போது x இஸ் ஈக்குவல் டு √50 × 50 போட்டால் 2500 வரும் ஓகேவா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 50 ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், ஆப்ஷன் பி. இந்த கொஷின் பாருங்கள். அடுத்தது அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் க்யூப் கேட்டிருக்காங்க. அதோட சைடு வந்து எவ்வளோ, அந்த க்யூபோட சைடு வந்து 12 சென்டிமீட்டர் ரைட்டா. சரி ரைட், இது எப்படி சொல்லணும்னு பாருங்கள். அது 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு காண்க ரைட். இதில் 2 அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டிஎஸ்ஏ இது மொத்த பரப்பு சரியா. இது மொத்த பரப்பு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இது வந்து பக்க பரப்பு, அது வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க சரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா க்யூபுக்கு வந்து என்னென்னா 6a², லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 4a² ரைட்டா ரைட். இப்போது என்ன கேட்டிருக்கு, சைடு வந்து கொடுத்துட்டாங்க. சைடுன்னு என்னதுன்னா இதை க்யூப்னா ரைட்டா. இதோட சைடு இருக்கு இல்லையா, ஒரு சைடு க்யூப்பில் எல்லா சைடும் ஒரே அளவு தான் இருக்கும் சரியா. அந்த சைடு வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்தான். அதாவது a ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். சரி, பக்க பரப்பு தானே கேட்டிருக்கு. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 4a². 4 × a வந்து எவ்வளவு 12. ஸோ 12² ஓகேவா. இப்போ 4 × 12² எவ்வளோ 144. இப்போ 144 × 4 பெருக்கி போட்டால் எவ்வளோ ஆகும் 576 ரைட்டா. ஸோ ஆப்ஷன் டி ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 6 பெல் இருக்குது. அந்த 6 பெல்லும் ஒவ்வொரு இன்டர்வலில் அடிக்கும் சரியா. ஃபஸ்ட்டு பெல் 2 செகண்டில் ரைட்டா. அடுத்த பெல் வந்து பார்த்தாச்சுன்னா 4 செகண்டில், அடுத்த பெல் 6 செகண்டில், அடுத்து 8 10 12 இந்த மாதிரி செகண்டில் அடிக்குது சரியா. 1 மணி நேரத்தில் எத்தனை முறை இந்த பெல்லு ஒன்றா அடிச்சிருக்கோம், ஒரே டைம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தமாரி கேட்டால் என்ன செய்யணும்னா கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் ஆஃப் 2 4 6 8 10 12 ரைட்டா. இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. சரி ரைட்டு. எல்சிஎம் ஈஸியாக எடுக்கிறது நம்ம. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் வந்து ஈஸியாக எடுக்கிறது நம்ம எப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன். எல்சிஎம் அந்த பாடத்தை நீங்கள் பாருங்கள் HCF எல்சிஎம்மில். இப்போது இதுக்கு ஈஸியாக எப்படி எல்சிஎம் எடுக்கலாம், 10 5 அந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா என்ன செய்யணும்னா அந்த கடைசி நம்பருக்கு அது கூட பெருக்கிடுங்க. அதான் எல்சிஎம்மாக இருக்கும். 12 × 10 எவ்வளவு 120. ஸோ 120 தான் எல்சிஎம்.
அதுக்கப்புறம் இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 120 வந்து எல்லாத்துலேயும் வகுப்படுதான். 12 போவோம், 10 120 போவோம், 8 6 120 போவோம், 8 120 போவோம், 4 போவோம், 2 போவோம். ஸோ எல்லாமே 120 வகுப்படும். ஸோ நம்ம எல்சிஎம் 120 எடுத்துக்கலாம். 120 செகண்ட்ஸ். சரியா? 120 செகண்ட். ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்கு, 1 மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்கும் ஒன்றா சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 1 ஹவரை இங்கே செகண்டில் இருக்கனால அதையும் நம்ம செகண்டில் மாற்றணும். 1 ஹவருக்கு எப்படி செகண்டாக மாற்றலாம்? 60 நிமிஷம் இன்ட்டு 60 செகண்ட். சரியா? அப்போ எவ்வளவு? 3600 செகண்டு. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 3600 செகண்டு. ஸோ 3600 செகண்டில் டிவைட் பை 120 அடித்தா என்ன இருக்கும்? 0 0 12 12 3 12 36 0 30. அப்போது 30 முறை 1 மணி நேரத்தில் அடிக்கும். 30ன்னு போட்டாச்சுன்னா ஆன்சர் தப்பு. ஏன்னா 30 + 1 ஆல்ரெடி ஒரு முறை அடிச்சிருக்கு. அப்படி தான் கொடுத்துருக்காங்க கொஷின். சரியா? ஒரு முறை அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இத்தனை செகண்ட் கழிச்சு எப்போ அடிக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30 + 1 31 தான் போடணும். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா கேட்டிருக்காங்க. அதோட பெரிமீட்டருக்கு வந்து 180ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்டர்னா சமப்பக்க முக்கோணம். சரியா? பெரிமீட்டர் 180 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் என்னது? சுற்றளவு ஏ ஏ ஏ. இதுதான் 180ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 3A. 3A தான் 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர். அப்போ A = எவ்வளவு? 180 / 3 1 3 3 6 3 18 0. இப்போ A = எவ்வளவு? 60. ரைட்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பரப்பளவு. பரப்பளவு எவ்வளவு? ஃபார்முலா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்னதுன்னா √3/4A². சரியா? இதுதான் அதோட ஏரியாவோட ஃபார்முலா. சரி, அப்போ √3/4 × 60 × 60. சரியா? ஏ வந்து 60 இல்லையா? A². 4 நாள் 15 நாளாக 60. அப்போது √3 × 15 × 6 எவ்வளோ ஆகும்? 900. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 900 √3 cm². அடுத்த கொஷின். இந்த கொஷின் தான் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிங்க. ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸு. நீங்கள் நோட்டில் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ எல்லா டெஸ்ட்டும் ஆல்ரெடி நல்ல ப்ரிப்பேரில் உள்ளவங்களுக்கு ஓகே. பட் புதுசாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இதை சைடில் நீங்கள் எழுதி வைக்கணும். ரைட்டா? ஓகே. மேக்ஸிமம் இந்த கொஷின்லேருந்தே உங்களுக்கு வந்துடும். ஓகே. அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். அலோக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 1200 சேர்த்து வைக்கிறாரு. சரியா? 85% செலவழித்ததுக்கப்புறம் தனது சம்பளத்தில் 85% செலவழித்த பிறகு 1200 சேமிக்கிறார் என்றால் அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு? அதாவது 85% செலவழிச்சிட்டாரு. 85% ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 100ல் 85 போனால் 100ங்கிறது மொத்தம் இல்லையா? அதில் 85 போனால் எவ்வளவு? 15. இதுதான் சேவிங்ஸ். சரியா? இதுதான் சேவிங்ஸ். அப்போ இந்த 15 தான் எவ்வளவு? 1200. ரைட்டா? அப்போ 100 எவ்வளவு கண்டுபிடிங்க. 3 5 15 5 10 2 4 5 20 0 1 3 3 8 3 24 0. இப்போ x = 100 இங்கே போயிடும். 100 × 80 எவ்வளவு? 8000. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 8000 அமௌண்ட் வந்து 9261 3 வருஷத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி. சரியா? அப்போது என்ன ரேட் ஆஃப் பர்சன்ட் என்னென்னு கேட்டுருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு 8000. இது வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக ஆகுதுன்னா 9261 ஆகுது. எத்தனை வருஷத்தில்? 3 வருஷத்தில். ஸோ அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? ரைட்டா? அது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 8000 எவ்வளோ அமௌண்ட் ஆகுது? 9261 ரூட்டு போட்டுக்கோங்க. 3 வருஷம்னால கியூப் ரூட். ஓகேவா? சரி, ரைட். இப்போது இது எதோட கியூப் ரூட்டாக இருக்குது? 20 கியூப். ரைட்டா? இது 20 கியூப்.
நம்ம இது பார்த்திங்கன்னா இதுக்கு நியராக தான் இருக்கும் 21 கியூப். சரியா? ஓகேவா? ரைட்டா? இப்போ கியூப்லேருந்து கூட்டிலேருந்து வெளியே ஊற்றுருங்க. 20 21. சரியா? இப்போ கரெக்டாக பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 1 டிவைடட் பை இதான பிரின்சிபல். ஸோ பிரின்சிபலை கீழே போடணும். 20 × 100. ரைட்டா? ரைட். அடித்தா ஓகே இருக்குது 5க்கு தான் 100. ஸோ 5 கரெக்டாக பர்சன்டேஜ். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கு 2-3 முறை கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ். ரைட்டா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நோட் பண்ணிக்காங்க. ரைட். பி வந்து ஆஃப் ஒர்க்கை 6 டேஸில் செய்வார். பி வந்து ஆஃப் ஒர்க்கை 6 டேஸில் செய்வார். ரைட்டா? அப்போ ஃபுல் ஒர்க் நடந்தது 1. அப்போ ஃபுல் ஒர்க் எத்தனை நாள் செய்வார்? இந்த 2க்கு பேருமா ஈக்குவல் கன்சிடர். இப்போ 2 × 6 12 டேஸ். இப்போ பி வந்து ஒரு ஃபுல் ஒர்க்கை 12 டேஸில் செய்வார். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? Q வந்து 2/3 ஆஃப் ஒர்க்கை 4 டேஸில் செய்வார். ஓகேக்கா? 2/3 ஆஃப் ஒர்க்கை 4 டேஸில் செய்வார். ரைட். அப்போ Q = 4. 2/3 ஈக்குவல் டு கழிச்சிட்டு போச்சுன்னா தலைகீழ போயிடும். ஸோ 3/2. 4 2 2 2 4. இப்போ Q = 2 × 3 6. ஸோ Q வந்து எத்தனை நாள் செய்வாங்க? 6 நாள் செய்வாங்க. P வந்து 12 நாள் செய்வாங்க. ஓகேவா? P வந்து 12 நாளும் Q வந்து 6 நாளும் செய்வாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒரு முழு வேலையை, கம்ப்ளீட் ஒர்க்கை. ஓகேவா? சரி, இப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து 4 மடங்கு வேலையை எத்தனை நாளாக செய்வாங்கன்னு கேட்டுருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து வேலையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? P + Q 2 பேரும் சேர்ந்துனா எப்படின்னா, இந்த 2த்தையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இந்த 2த்தையும் பெருக்கிடுங்க. 12 × 6 டிவைடட் பை 2 பேரும் சேர்ந்து செய்கிறனால 2த்தையும் கூட்டிடுங்க. ஸோ 12 + 6 18. 12 × 6 டிவைட் பை 18. 1 6 6 3 6 18. 1 3 3 4 3 12. ஸோ பியும் கியூவும் சேர்ந்து இந்த வேலையை 4 நாளில் முடிப்பாங்க. அவங்க கேட்டிருக்கு என்ன கொடுத்துருக்கு? நம்ம 4ன்னு போடக்கூடாது ஆப்ஷன். அவன் என்ன கொடுத்துருக்குன்னா 1/4 ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு கேட்டுருங்க. ஸோ × 1/4 ஒர்க் அடித்த அளவு 4 நாள் கேன்சல் ஆகிடும் 1. ஸோ 4 மடங்கு வேலையை 1 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி. ரைட்டா? ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு மிஷின் இருக்குது 18,000. அது 50/3% வருஷம் குறைஞ்சிட்டே வருது, தேய்மானம் அடைஞ்சிட்டே இருக்குது. ரைட்டா? அப்படிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு அதோட விலை என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பாருங்கள். ஃபஸ்ட்டு 50/3% எப்படி மாற்றணும்னு பாருங்கள். 50/3% என்னென்னா 1/6ன்னு அர்த்தம். ரைட்டா? இது நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கொஞ்சம் அதில் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ட்டு அதில் கொடுத்துருக்கேன். ரைட்டு. இப்போ 50/3 என்னென்னா 50/3% என்ன செய்வோம்? 1/100. ரைட்டா? அப்போ அடித்தா என்ன வரும்? 50 50 100. அப்போ எவ்வளோ வருது? 1/6. ஸோ 50/3% என்ன அர்த்தம்? 1/6. ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கு? 18,000 இன்ட்டு தேய்மானம் அடையுது. தேய்மானம் அடையுது என்ன செய்யணும்? 1/6 தானே பர்சன்டேஜ். தேய்மானம்னா என்னது? குறைக்கணும். ஸோ 6ல் 1 போனால் எவ்வளவு? 5. அப்போ என்ன எழுதணும்? 5/6 இன்ட்டு 2 வருஷம். ஸோ அதனால் இன்னொரு தடவை 5/6. ரைட்டா? 1 6 6 3 6 18 0 0 0 1 6 6 5 6 30 0 0. ஸோ 500 × 5 × 5 பெரிய போட்டால் எவ்வளோ ஆகும்? 12,500. ஓகேவா? ரைட். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் உள்ளது அல்லது 3 டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்ததுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு பார்ட் 1ல் வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் பார்ட் 2ல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதுலையும் ஆட் பண்ணி விடுங்க, அதையும் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்ட்டு அதை கொடுத்துருப்பேன். ரைட்டுங்களா? அந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸு அந்த கொஷின்ஸ் அந்த மாதிரி கொஷின் டைப்புக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 5 வேலையை 5 நாளில் செய்வாங்க. 50 வேலையை எத்தனை நாள் செய்வாங்க? சரி, ரைட்டு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா men 1 into day 1 ஒர்க்கை வந்து கீழே போடுவோம். சரியா? மென்னுடைய
மேலே வரும், ஒர்க்கு வந்து கீழே வரும். ரைட்டா? சரி ரைட். என்ன கொடுத்துருக்கு? 5 men இன்ட்டு 5 டேஸில் 5 வேலையை செய்தாங்க. ஸோ அந்த வேலை வந்து கீழே ஈக்குவல் டு 50 men எத்தனை நாளில் 50 வேலையை செய்வாங்க. ரைட்டா? 50 கேன்சல், 5 கேன்சல், அப்போ எத்தனை? எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எத்தனை நாளில் செய்வாங்கன்னா 5 நாளில் செய்வாங்க. ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். A is to B. A is to B. A வந்து எவ்வளோ? 1/2. B வந்து 3/4. அடுத்து B is to C. B வந்து 2/5. C வந்து 4/15. இப்படி இருந்தால் என்ன எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சிங்கிள் நம்பராக மாற்றுங்க. இந்த ஃப்ராக்ஷன் வந்து சிங்கிளாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இது 3/4 இருக்குது. இதையும் என்ன செய்யலாம்னா, இங்கே 4க்குனால மேலேயும் கீழே 2ஆல் பிரிக்கிறீங்க. பெருக்கினா உங்களுக்கு என்ன ஆகும்? இது 4 2/4 வந்துடும். ஓகேவா? இப்போ ஏ வந்து 2/4, பி வந்து 3/4. ரைட்டா? ஏ பி. ஏ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2/4, பி 3/4. 4 நாள் ஈக்குவலாக இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏ வந்து 2, பி வந்து 3. ரைட்டா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது 4/15 இருக்குது. இங்கே அதேமாதிரி கால்குலேட் என்ன செய்யலாம்? 2 பக்கம் 3 பெருக்கிடலாம். பெருக்கினா என்ன ஆகும்? 7 3 6, 5 3 15. ஸோ பிசி. பி வந்து எவ்வளவு? 6/15, சி 4/15. ஸோ 2/15 ஈக்குவல் ஆகிட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஏ என்ன கிடச்சிருக்கு? A/B 2/3. அடுத்து B/C என்ன கிடச்சிருக்கு? 6/4. ரைட்டா? இப்போ ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஏபிசி ஏர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏபிசி. ரைட்டா? ஏக்கு 2, பிக்கு 3. அப்போ இங்கே இருக்குது, பிக்கு நேரம் 6 இருக்குது. ஸோ 6 போட்டுக்காங்க. சிக்கு நேரம் 4 இருக்குது. ஸோ இந்த எம்டிஆர் இருக்கிறத பக்கத்தில் உள்ள வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணணும். 3க்கு அப்போ இங்கே 3 போட்டுருங்க. ஸோ இது பக்கத்தில் என்ன இருக்குது? 6 இருக்கா? இந்த கேப்பில் அப்போ 6 போட்டுருங்க. ரைட்டா? அப்போ 2 12, 3 18, 3 12. ஸோ ஏபிசி வந்து எவ்வளவு? 12:18:12. இதை சால்வ் பண்ணலாம். 7 12, 3 18, 7 12. ஸோ 2 3 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 2 நம்பர் இருக்குது. சரியா? அதோட ரேஷியோ வந்து 1:3 இருக்குது. அதன் கூட்டுத்தொகை 240 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதன் வித்தியாசம் என்ன? அதன் கூட்டுத்தொகை 240னா இது ஒன்றா, ஒரு நம்பரு, அடுத்த நம்பர் 3 இருக்குது. இதோட கூட்டுத்தொகை 240. கூட்டுத்தொகைனா கூட்டணும். அப்போ அந்த 4 3 + 1 4 4 தான் எவ்வளவு? 240. அதன் வித்தியாசம் என்னென்னு கேட்டுருக்காங்க. வித்தியாசம் நடந்தது 2க்கும் டிஃப்ரெண்ட். அப்போது 2 எவ்வளவு? அவ்வளோதான். ரைட்டா? எப்படி அடிக்கலாம்? 1 4 6 4 24 0. இப்போ x = 2 × 60 120. ஆப்ஷன் சி. ரைட்டு. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 15 பசங்க வேலை செய்தாங்க 5 நாளில். சரி, 5 நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ? 750 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ 25 பசங்களுக்கு 6 நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ கிடைக்கும்? சரி, அது எப்படின்னா, அது ருப்பீஸ் வந்து எங்கே போடணுன்னா, அங்கே சொல்லித்தாங்க. M1 Men1 × Day 1 டே மேலே வரும். ருப்பீஸ் வந்து எங்கே வரும்னா கீழே வரும். சரியா? காசு வந்து நம்ம கீழே போடணும். ஓகேவா? ஈக்குவல் டு M2 × Day 2 டிவைடட் பை ருப்பீஸ் 2. சரி, என்ன சொல்லிருக்கு? 15 பாய்ஸ் இன்ட்டு 5 டேஸ் எவ்வளோ கிடைக்கும்? 750 ரூபா. 750 ஈக்குவல் டு 25 பசங்க 6 நாளைக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? சரியா? நான் கேட்டுருக்கேன். ரைட்டு. எப்படி செய்யலாம்? ஓக் 15 15 5 15 75 0 ஓக் 5 5 15 50. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போது இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போயிருங்க. எக்ஸு ஈக்குவல் டு இந்த 10 இந்த ஈக்குவல் டு வச்சுட்டு போயிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸு மல்டிப்ளிகேஷன் போயிருக்கோம். அதுமாதிரி 10 மேலே போயிருக்கோம். இப்போ 25 × 6 × 10. சரியா? இப்போ 25 எவ்வளோ ஆகும்? 25 5 30 மீதி 3 7 12 15 × 10 150 × 10 எவ்வளவு? 1500.
ஸோ 1500 கிடைக்கும். ஆப்ஷன் டி. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ரீசெண்டாக கேட்ட கொஷின் 2022 நினைக்கிறேன், குரூப் 4ல். சரி, இந்த கொஷின் பாருங்கள். எப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் இருக்கான். இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் இருக்குது, அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில். அப்படின்னா a + b என்னன்னு கேட்டுருங்க. ரைட்டா? எப்படி சொன்னால் பாருங்கள். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னால் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 4 6 8. ரைட்டாக அப்படியே போவோம். இப்போது ரெண்டாவது டேர்முக்கும் ஃபஸ்ட் டேர்முக்கு உள்ள வித்தியாசம் பாருங்கள். 4 - 2 2. அடுத்து பாருங்கள் 6 - 4 2, 8 - 6 2. ரைட்டா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ரைட்டா? ரைட். இதுதான் கூட்டுத்தொடர். ரைட். இப்போ பாருங்கள் 18 a b -3. சரியா? இப்போது நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் படி ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை கழிங்க. a - 18 ஈக்குவல் டு அதுமாரி இந்த 4வது டேர்மில் முதல்ல வந்து தேர்ட் டேர்ம் கழிச்சிருங்க. இப்போ -3 - b. ரைட்டா? ஸோ இப்போது லெட்டர்ஸ் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒரு சைடு கொண்டு வந்தாங்க. இப்போ a இந்த -b ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது +b ஆயிரும். ஈக்குவல் டு -3 இந்த -18 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது +18 ஆயிரும். ஸோ a + b ஈக்குவல் டு 18ல் 3 போனால் 15. ஸோ ரெண்டுத்தையும் a + b இன் மதிப்பு 15. ரைட்டா? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சம். இதுவும் 2022 கேட்ட கொஷின் எனக்கு. ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள். 15,000க்கு 3 ஆண்டுகளில் வெவ்வேறு இடங்களில் கிடைக்கும் தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 வட்டி விகிதங்கள் என்ன? ரைட்டா? பிரின்சிபல் 1500, 3 வருஷம். சரியா? ஒரு இடத்துல வந்து ஒரு ரேட் ஆஃப் பர்சன்டேஜில் கொடுக்காங்க, அது R2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு இடத்துல வந்து அதே பிரின்சிபல் 1500, 3 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இது வேறு, ஸோ R1ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளோனா 13.50. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு? 13.50. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி அது வித்தியாசம். ஓகேட்டா? ரைட். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 1500 × 3 வருஷம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது, அது R2 / 100 மைனஸ் 1500 × 3 வருஷம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, R1 / 100. இது என்னது? 13.50. ரைட். கீழே இங்கே 100 இங்கே 100. ஸோ அதனால் நம்ம காமனாக 100 எடுத்துடலாம். ஸோ 100 15 × 3 எவ்வளவு? 4500 × R2 மைனஸ் இங்கே எவ்வளவு? அதேமாதிரி 4500 × R1 ஈக்குவல் டு 13.50. ரைட்டா? 100 இந்த 4500 காமன் எடுத்துருங்க. அப்போ 4500 × R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு 13.50. ஓகேவா? 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஸோ R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு 13.50. இந்த 45 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது டிவைடில் வந்துடும், /45. ரைட். ஓகேவா? இப்போது R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு மேலே 2 புள்ளி தள்ளி இருக்கிறதுனால 2 புள்ளி தள்ளி வச்சுருக்கனால என்ன செய்யணும்னா, நம்ம அந்த புள்ளி எடுக்கணும்னா கீழே 2 0 சேர்த்துருங்க. ஸோ 13.50 / 4.5 ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ரைட்டா? ரைட்டு. 9 5 45 0 ஈகஞ்சா 10 மீதி 3 7 35. ஸோ 27/90. இது எத்தனை அடிக்கலாம்? 9 அடிக்கலாமா? 9 90, 3 9 27. ரைட்டா? சரி, இப்போது இங்கே கீழே ஒரு 0 இருக்கனால இதை முழுசாக மாற்றணும். என்ன செய்யணும்னா மேலே ஒரு புள்ளி தள்ளி வச்சுருங்க. ரைட்டா? ஓகேவா? அப்போது 0.3 0.3 இதான் உங்களுக்கு 0.3% அதோட டிஃப்ரென்ஸு. ரைட்டுங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,500 வந்து
அமௌண்ட் ஒரு மொத்த தொகை எவ்வளோ கிடைக்குன்னா 22,935. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோனா 13%. ஸோ எத்தனை வருஷத்தில் உயரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? பிரின்சிபல் 14,500, அமௌண்ட்டு எவ்வளோ மாறி இருக்குது 22,935, 13 ரேட் ஆஃப் பர்சன்டேஜில். ஸோ எப்படி செய்யலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். 22,935 16,500 ரைட்டா? கழிச்சா என்ன ஆகும்? 5 3 4 எத்தனை ஆகும்? 14னா 20 6 ரைட்டா? 20 22 6. சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ணால் 6 4 3 5 அந்த பிரின்சிபல் என்னது 16,500 இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்கு, அது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 13 ரைட்டா இன்ட்டு 100. ஓகேவா? சரி, இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ரைட்டா? 3 15 மீது 1 3 15, 1 5 5 மீதி 1 5 10 மீதி 4 8 5 40 மீதி 3 7 5 35 ரைட்டா? இந்த 3 அடிக்கலாம். 11 3 33, 4 3 12, 3 6 மீதி 2 9 3 27 ரைட்டா? அடுத்து பாருங்கள். 1 11 11 3 11 33 மீதி எத்தனை ஆகும் 9 9 11 99, 1 13 13 3 13 39. ஸோ 3 வருஷத்தில் 16,500 வந்து 22,935 மாறும். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். பீர்பால் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறுது. இப்போ டீசல் எப்படி மாறும்? ஒன்றும் இல்லை, BIRBAL இது எதுவும் மாறுது RIBLAB ரைட்டா? அது என்ன? இந்த 3 லெட்டரை ஃபஸ்ட்டு 3 லெட்டர் பாருங்கள், இது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கு BIR RIB ரைட்டா? அதே மாதிரி அடுத்த 3 லெட்டர் ரிவர்ஸில் எழுதியிருக்கு LAB. ஸோ அதே மாதிரி டீசல் எப்படி எழுதியிருக்கும் DIESEL ரைட்டா? இப்போ இதை 3 அப்படி மாற்றி எழுதுங்க EID, இந்த 3 அப்படி எழுதுங்க LES. இப்போ எங்கே இருக்குது EID LES? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஷின். இந்த இதில் எது ராங்குன்னு கேட்டிருக்கு. சரியா? என்ன எது தவறானது? ரைட். இதில் என்னென்னா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா எல்லில் எத்தனை லைன் இருக்குது? 2 லைன் இருக்குது. 1 2. டீயில் எத்தனை இருக்குது? 1 2. வீயில் இருக்குது எத்தனை இருக்குது? 1 2. சரியா? 1 2 1 2 1 2. எம்மில் பாருங்கள் 1 2 3 4 1 2 3 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து தவறானது வந்து பார்த்தாச்சுன்னா எம் எந்த ஆப்ஷனில் இருக்குது? டியில் இருக்குது. டி எதில் இருக்குது? பி. சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இதில். ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் எது தவறான பிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி இது எந்த மாதிரி வச்சுக்கிறாங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது ரைட்டா? வட்டம் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், கட்டமும் அப்படி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இந்த முக்கோணமும் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ சி மட்டும் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது. சரியா? அந்த சர்ஃபேஸ் மூடலை. ஸோ சி தான் தவறானது ரைட்டா? அந்த இது தவறானது. இப்போ சி எதில் இருக்குது? ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அடுத்து 8 11 16 23 32 இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, 8 11 இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள் 5 கழிச்சா. சரியா? சரி 3 கழிச்சா 3. இப்போ 11 டு 6 16 பாருங்கள் கழிச்சா எத்தனை ஆகுதுன்று 5. 16 டு 23 கழிச்சா எவ்வளோ ஆகும்? 7 வருது. 23 டு 32 கழிச்சா எத்தனை ஆகுது? 9 வருது. ஸோ அப்போ அடுத்த எத்தனை வரும்? நமக்கு 11 வரணும் இல்லையா? இப்போ 32 +10 40 43. ஓகேவா? 43 32 கழிச்சா 11 கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸில் இருக்குது 3 5 7 8 9 7 9 11. ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்த கொஷின். இந்த விஷயம் பாருங்கள். அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் என்ன கொடுத்துருக்குன்னா 6ஆல் வகுப்படும் முதல் 40 எண்களின் கூடுதல் காண்க. சரியா? அப்போது முதல் 40 எண்கள்
40 கடைசி நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. நான் 6ஆல் வகுப்படணும். அப்போது 40 × 6 240. சரியா? ஸோ கடைசி நம்பருக்கு நம்ம 240. அப்போது ஃபஸ்ட் நம்பர் 6, அடுத்து 12, அடுத்து 18, அப்படியே போயிட்டு 240 வரைக்கும் இருக்குது. சரியா? ஓகேவா? இது வந்து 40வது டேம். எத்தனாவது டேம்? 40வது டேம். ஃபஸ்ட்டு டேம் என்னது? அதாவது ஃபஸ்ட்டு டேம் வந்து 6, லாஸ்ட்டு டேம் வந்து 240, அதாவது 40வது டேம். மொத்தம் 40 டேம். சரியா? ரைட். இப்போ என்ன செய்யணும், இதோட கூடுதல் காட்டணும் பார்க்கணுன்னா லாஸ்ட்டு டேம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டேம் டிவைட் பை 2 இன்ட்டு மொத்தம் எத்தனை டேம், மொத்தம் எத்தனை இருக்குது? 40 டேம். சரியா? இன்ட்டு டோட்டல் டேம்ஸ். சரி, லாஸ்ட் டைம் நமக்கு எழுது 240, ஃபஸ்ட் டைம் வந்து 6 டிவைட் பை 2 இன்ட்டு மொத்தம் எத்தனை? 40. ரைட்டா? அப்போ 246 டிவைட் பை 2 ப்ளஸ் இன்ட்டு 40. அடித்த என்ன ஆகும்? 4 2 2 4 3 6. இப்போ 123 இன்ட்டு 40. 123 இன்ட்டு 40 ஆகும். 3 4 12, மீதி 1, 7 4 8, 9, 1 4 4, ஒரு 0க்கு 0. ரைட்டா? ஸோ 4920. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? இந்த மாதிரி கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. டிவிசிபிள் பை 5, டிவிசிபிள் பை 3, டிவிசிபிள் பை 9, அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்தமாரி ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். சரியா? இந்த ஃபார்மில் போட வேண்டிய தேவையில்லை. SN = n/2 போடுவோம், அது வேண்டாம், இதிலே செஞ்சிடலாம். ரைட்டா? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். அடுத்தது இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இந்த 3யும் 5யும் கூட்டுங்க, 8 வரும். 8 5யும் கூட்டா 13, 13யும் 8யும் கூட்டினா 21. ஸோ 21யும் 13 கூட்டினா எத்தனை வரும்? 4 3 34. ஆன்சர். ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். HCF LCMல இந்த மாதிரி கொஷின் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனிங்க. இதே மாதிரி கொஷின் நான் எல்லா நம்ம டெஸ்ட்டில் 25 டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு 10-15 கொஷின் இந்த மாடல் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்தாலே போதும், உங்களுக்கு பரீட்சைக்கு போதுமானதாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், LCM கேட்டிருக்கு x³ - a³. அப்போ x - a இதுக்கு LCM கேட்டிருக்கு. சரி, இப்போ x³ - a³, இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா a³ - b³ ஃபார்மெட்டில். எப்படி எழுதலாம்? a³ - b³ a - b a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ரைட்டா? சரி, அதே மாதிரி இதை எழுதுங்க. x. ரைட். ஸோ இதை எப்படி எழுதலாம்? x - a x² ப்ளஸ் ax ப்ளஸ் b². ரைட்டா? எப்படி எழுதலாம்? ரைட். அடுத்து x - a ஹோல் ஸ்கொயர். சரி, x - a ஹோல் ஸ்கொயரை நம்ம பிரிக்க வேண்டாம். சரி, ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ x - a ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே போட்டாச்சு. இதுக்கு வந்து x - a x² ப்ளஸ் ax ப்ளஸ் b². ரைட்டா? எல்சிஎம்னா நம்ம எப்படி இருப்போம்னா காமனாக்கு 2 எடுத்துடணும். ரைட்டா? எதெல்லாம் காமனாக்கோ அதை பாருங்கள், அதில் பிக்கஸ்ட் எழுதணும். ஸோ இங்கே x - a ரெண்டுலேயும் காமனாக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதில் பிக்கஸ்ட் எது? x - a ஹோல் ஸ்கொயர். ஸோ x - a ஹோல் ஸ்கொயர் அதை எடுத்துகிட்டு மீதி என்னக்கோ அதை எழுதிடணும். x² ப்ளஸ் ax ப்ளஸ் b². ரைட்டா? ஓகே. இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது பாருங்கள். x. ரைட். இந்த x - a ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a - b ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் b a - bன்னு எழுதலாம். ரைட்டா? ஸோ x ப்ளஸ் a x - a. ரைட்டா? ஓகே. அது அப்போது x² ப்ளஸ் ax ப்ளஸ் b². ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டா? ரைட்.